அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில டிஎன்பிஎஸ்சி குரூப் 2னுடைய 2024க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 2 இங்கிலீஷை வந்து பார்க்குறோம். அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் நம்பர் 2. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் இப்போ திருப்பி வந்து ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் 10th புக்ல இருந்து இருக்குங்க. 10th புக் தான் இது. நீங்க அதுல ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு கூட நீங்க இன்னொரு வாட்டி செக் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு திருப்பி நீங்க வந்து ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நீங்க வந்து ஏற்கனவே கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து டைரக்டா படிக்கிறவங்க இதை படிச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து டெலகிராம் குரூப் இருக்குங்க, சர்வம் குரூப் 2. சர்வம் குரூப் 2ன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அதில் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சர்வம் குரூப் 2ன்னு வந்து டெலகிராம் குரூப்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சர்வம் ஐஏஎஸ் அகாடமியினுடைய அந்த லோகோ வரும். டிஎன்பிசி குரூப் 2 2024ன்னு இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் வர வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதுமானது. ஸோ அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன் பை ஒன்னா கொடுக்குறோம். இப்போ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 2 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டெஸ்ட் நம்பர் 2, டெஸ்ட் நம்பர் 3 அப்படி போயிட்டே இருக்கும். 15 டெஸ்ட் வரைக்கும் சிலபஸில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ போர்ஷன் வைஸும் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அப்படியே கண்டினியூ ஆகும். நீங்கள் நல்லா படிங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், உங்கள் கான்ஃபிடன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம் வந்து போயிட்டு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு உறுதுணையாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கொஷின் படிங்க, போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.